யாரு பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம்மா ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா. நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவணன் வரப்போறா. சரி. என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா. சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பாத்துக்க இவன் இருக்கான், சொத்தை பாத்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னா ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிட கூடாதுண்டா? ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்ட்மா. அப்ப சொன்னதை செய்ய. என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்கார, நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேஷ், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிக்கார பைய. குடிக்காத, குடியை நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேஷ் ஐயா செருப்பால் அடிப்பேன். எதுக்கே அவனை போய் செருப்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா. கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போற வரட்டா. வெடிமுத்து சார், வெடிமுத்து சார். ஐயா என்ன சொன்னாரு, வேலைக்கு சேர்த்துக்கிறேன்? அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேர சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கல்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏன்டா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற, என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார் எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார். இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி கொஞ்சம் வாங்க. சார் இந்த பையன் கதிர் இருக்கானே, என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார் போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்கிட்ட கொடுங்க, நம்ம இறங்கி அனுப்புறேன், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ், வாங்க வாங்க. எப்படிதான் பேபியை வச்சு சமாளிக்கிறாங்க? ஐயோ வெள்ளக்கார வரைக்கும் அடிச்சானே. இட்ஸ் ஓகே. யோ வெடிமுத்து, என்ன எங்க கலட்ட என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்ன போட்டு அடிக்கிறான். அவன் கடமைத்தானே செய்யறான். ஐயோ அவன் பெரிய கொலைகாரனா செய்ய. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், பேசாம பூட்ட. அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான். ஐயோ நானாரி கூப்பிடுறேன், அங்க கிட்ட போறேன் சார். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆந்தி வே என்ன ஸ்டைல், ஓடி வாடா. என்ன சார் அடிச்சறா? ஏடா இங்க கூப்பிடுற, அங்க போயிட்டு இருக்க. சார் நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்து சார். சரி, அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது. ஏன்னா நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? டேய் பேங்க்ல லாக் ரூம் எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஏய் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக் இருக்கு, எனக்கு வரணும். இல்ல தேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். நல்ல நேரத்தில் வந்து என்ன காப்பாத்தீங்க சார், ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தகராறு? அதே ஏன் கேக்குறீங்க? கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. எங்க வக்கீல் ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு, அந்த பணத்தை நான் சுட்டேன். ஓஹோ, ஏன் அப்படி செஞ்சீங்க? அவசரம் அப்படிங்க. இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு குரூப் அடிக்க வந்துட்டானுங்க. ஏங்க அது தப்பு இல்ல? ஏங்க லண்டன்ல தப்பு ரைட்லாம் பார்த்தா வாழ முடியாதுங்க. ஏதோ டைமுக்கு வந்து காப்பாத்தீங்க, ரொம்ப நன்றி, வணக்கம், பை பை. சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்ன சார், நான் உயிரை காப்பாத்திருக்கேன், இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி? அதுக்காக உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும்? போயா. அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் வேலைக்காக லண்டனுக்கு வந்தேன், என் பையன் தொலைச்சிட்டேன். இருக்கட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுது? சார் எனக்கு தங்குறது ஒரு சின்ன வீடு, 10 செட் ட்ரெஸ், நல்ல சாப்பாடு, ஒரு சின்ன வேலை. லிஸ்ட் இவ்வளவுதானா, இன்னும் நீளுமா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நானே சோத்து சிங்க அடிச்சிருக்கிறேன், இதுல நீ வேறியா? போயா. இவ்வளவு ரிச்சா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. யோ லண்டன்ல பிச்சைக்காரன பணக்காரனா குளிருக்கு கோட் தான் போட்டுருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்க உயிரை காப்பாத்திருக்கேன். இப்போதைக்கு லண்டன்ல உங்களை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பல. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பேன். சாப்பிட்டியா? இப்ப சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? நமக்கு என்ன ஒருத்தர் இருக்காரியா?
நான் ஏய் 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 அண்ணன் எங்க வேலை விஷயமா வந்திருக்கோம். நாய் நாய் யார் நாய் சொல்ல நாய் நாய் சொல்றாடா யாரா என் தம்பி அடிக்கிறது? இவன் நாய் கூப்பிட்டாங்க. ஏடா நாளைக்கு தான் வேலை, இன்னும் எதுக்கே வந்தேன்னு கேட்டேன். அடிச்சிட்டாங்கறியா? அடிச்சிட்டான். புரியுது விட்ற. ஏயா அவனே ஒரு திக்குவான், அவனை போய் அடிச்சிட்டீங்க. Sorry. யார் இவன்? வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும்னு கேட்டீங்களா பாஸ்? அதுக்கு தான் நம்ம வேலைக்கு தாங்குவாப்லையா? பாஸ் என் முன்னாடியே 10-15 பேரை பொட்டி எடுத்தான். அப்படியா? வாட்ஸ் யுவர் நேம்? சிவா. மிஸ்டர் சிவா, மை நேம் இஸ் பாஸ்கர், பட் ஷார்ட்டாக சுருக்கமாக எல்லாரும் என்ன பாஸ்னு கூடுவாங்க. இவன் என்னோட பிரதர் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி, பட் சுருக்கமாக எல்லாரும் நாட்டுக்கு சின்ன கூப்பிடுவாங்க. 13 பாஸ்போர்ட் வச்சிருக்கான். எஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவள் தான் என்னோட பிஏ, செக்ரட்டரி, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், எக்ஸ்ட்ரா எல்லாம் அவங்க தான். ஐஸ்வர்யா. சுருக்கமா? நோ நோ நோ, அது ஏன் ஆளு. சாரி. முதல்ல மேட்டருக்கு வருவோம். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் 5 பேர் இந்த வேலையில் இறங்க போகிறோம். ஓகே, நாளைக்கு சரியாக 1 மணிக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான விஷயம், வேலை நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை முடிஞ்சோன்னா இம்மீடியட்டாக பிரிஞ்சிடணும். நம்ம வேலையோட நேச்சர் என்னன்னு புரியுதுல்ல உனக்கு? எல்லாம் புரிஞ்சுது. ஆனா அந்த வேலைன்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு புரியல. நத்திங். இங்க இருக்கு, கொள்ளையடிக்க போறோம். என்ன கொள்ளையடிக்க போறோம்? அதெல்லாம் என்னால முடியாது. யோ முதல்ல என்ன சொன்னேன்? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன்னு சொன்னேன். இப்போ திரும்பி தயார் பண்ண என்ன அர்த்தம்? பேங்க் கொள்ளை அடிக்கிறது ஒரு வேலையா? அது தப்பு. என்ன தப்பு உப்புன்ற? யோ சாமியார்களே நீங்க அதான் ஏன் பண்றாங்க? நீ தப்பு உப்புன்ற? பார், வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லு. இதை விட நல்ல வேலையா? இங்க பார், உங்க அம்மாவோட ஆபரேஷனு, அக்காவோட வாழ்க்கை, உன் தங்கச்சியோட கல்யாணம், உன் தம்பியோட படிப்பு, ஒரே கல்ல 4 மாங்கா. யோசிச்சு பார். என்னதான் இருந்தாலும் உனக்கு வேணா வெடியா? இது நாங்க ஏற்கனவே போட்ட பிளான். ஒரு ஷேர் மிச்சம் நினைச்சுக்கிறேன். வரேன். கதிர், நம்ம பங்கு எவ்வளவு தெரியுமா? 1 மில்லியன் பவுண்டு, அதாவது 8 கோடி. அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சா அழகழகான பொண்ணுங்க, விதவிதமா காரு, அடுக்குமாடி வீடு, இந்த லண்டனே நமக்கு சொந்தம். ஏய், இந்த மொட்டை தலையை உள்ளதான் இருக்கான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான்ட்டு தெனாட்டா வெளியில் சுத்திட்டு இருக்க நீ. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? டேய், என்ன வெளியில் எடுக்க நீ என்னடா பண்ண? சார் வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால அக்கால சார் வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீ வக்காலத்து வாங்கி என்ன வெளியில் எடுத்து அதை விட நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவனை சிறைக்கிட்ட சொன்னல, என்ன பண்ண? சார் அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார். அது உங்க பேட் லக். சரி புறா, அவனை நானே பார்த்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அர்த்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோமானே. Mr. Bhaskar, Yes. visitor for you. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மை பீஸ் எது? பீஸ் பீஸ் வேணாம். டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன், வேணாம். லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன். கொன்றுவேன். அழுதுருவேன். கொன்றுவேடா. சார், போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. போங்க நீங்க. போங்க நீங்க. நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். என்ன? வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான் படவர் ராஸ். மை பெஸ்ட் கிளையண்ட், பட் நோ பீஸ். பை பை மேன். டார்லிங். டார்லிங். No hugging. இந்த வெள்ளைக்காரனுங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பானுங்க, நாம தொட்டா போதும் தள்ளி விட்டுருவானுங்க. எதுக்குமா இப்படி ஒப்பாரி வைக்கிற? இது பாரு, வீரனுக்கு போர்க்கள மாதிரி, திருடனுக்கு ஜெயில். ஃப்ராடுங்க அழுகவே கூடாது. என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என்னாலே தாங்க முடியல. அழாதீங்க டார்லிங், அழாதீங்க டார்லிங். நான் வேணா இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருவா? நான் தான் பணத்தை எடுத்து ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருந்தேன். ஹவ் ஸ்வீட். நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க வச்சிருக்கீங்க? அது நம்ம வக்கீல் வெடிமுத்துல. அதை விட அப்புறம் பேசிக்கலாம், வேற விஷயத்துக்கு வா. சரி டார்லிங், நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல. நான் மட்டும் விருப்பப்பட்ட இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ட்ரை. சீக்கிரம் வெளியில வந்துடுறேன். வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமியை வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ். சார், நான் உங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கிறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே சார். ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ்.
ஆட்டோகிராஃப் யா பேப்பர் பேப்பர்ல வேண்டாம். வேற எங்க 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 இங்க. தேங்க்யூ. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் மீட் மேன். சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா. ஐயோ ஐயோ. டேய் ஜெயிலில் யாரடா பார்க்க வந்த முட்டை போயில நட்டுக்குச்சு. நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஐயோ சமய சந்தர்ப்பம் தெரியாம திக்கும். இப்ப என்ன தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? தெரியும். அதுல ஒரு சாவி இருக்கு. என்ன சாவி? டேய் விஷயத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. அந்த சாவி இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரியுமே. உன்னை தவிர உனக்கு தெரியுமே. சனியம் பிடிச்சவனே நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருக்கு தெரியக்கூடாது. சரி அதை எடுத்து ஒளிச்சு வச்சிரு. அதை எடுத்து ஒளிச்சு வச்சா உனக்கு தெரியாதே. உனக்கு தெரியுமில்ல? உனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ராஜா இப்ப அந்த சாவி எங்க இருக்கு? நான் தான் ஒளிச்சு வச்சனே. ஒளிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல. அதை எங்க ஒளிச்சு வைப்ப? என்ன சொல்ல மாட்டேன். நீ தான் யாரும் சொல்லக்கூடாது சொல்லிட்டிய. டேய் நான் உன்னை கொல்ல போறேன்டா. கொலை பண்றா யாரை ஒளிச்சு? What's your problem? Nothing, sir. Why are you shouting? Brothers. Keep quiet. சாவியை ஒளிச்சு வைக்க வேணுமா வேணாமா? வேணும்டா. நீ தாண்டா வெளியில இருக்க. நீ தாண்டா ஒளிச்சு வைக்க முடியும். ஆனா உன்னை தவிர அந்த இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்லடா. போடா போடா. அண்ணா என்ன ராசா இப்போ அந்த சாவியை எங்க வச்சிருக்கேன்? போடா. Stop it right now. கொல்ல விட மாட்டேன். எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரியாதடா. அறிவு விட்ட நாயே. என்ன சொல்லிட்டேன்னு மொட்டை இவ்வளவு கோவப்படுறான்? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சச்சா என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க. ஐஸ் 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 ஐஸ். என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா? ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுல தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே 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 பை பை. தெரிஞ்சுட்டேயா, சத்தியமா தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திருக்க மாட்டேன். சரி சரி எந்திரிடா. ஐயா, ஒரு மண்டல விரதம் முடிஞ்சு பிரசாதத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இனிமே இந்த குடிங்கிற கர்மாந்திரத்தை தொடக்கூட மாட்டேயா. இனிமே எந்த தப்பும் பண்ணாம ஒழுங்கா வேலையை பார்க்கணும். என்ன? சரியா. சரவண வந்து நேரம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. சரவணன் தம்பி வந்திருக்காரா? ஆமா. சரவணா கணேசா, சரவணன் நீ கடைசியா எப்ப பார்த்த? சின்ன வயசுல அப்பா அழ அழ கைய பிடிச்சு கூட்டு போனாரு, அப்ப பார்த்ததுயா. இப்ப பாரு வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். ஏய் சரவணன் தம்பி வந்தாச்சு. சரவணா வந்துட்டியாப்பா? தம்பி சரவணா, இவன் தான் நான் சொன்ன மேனேஜர் கணேசன். எப்பயும் குடிச்சிட்டே இருப்பாரு. இப்ப இல்ல, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. நவ் சேஞ்ச் ஃப்ரெஷ்ஷா ஜாயின்ட். சரவணா, பரம்பரையா அவங்க குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு வேலை பாக்குறவங்க, ரொம்ப விசுவாசி. இருந்துட்டேன்னு சொன்னா அதான் மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டேன். கணேசா ஐயா, சரவணன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? பாக்குறதுக்கு ராஜா மாதிரி, உங்க உருவம் உங்கள மாதிரி தான். ஹலோ, நான் என் பேரனாச்சே, அப்படித்தாண்டா இருப்பா. இவன் எங்க இங்க? இவன் இந்த கதிரவன், இவன் ஒரு ரவுடி கேடி. இவன் எப்படி இங்க நுழைஞ்சான்? சரவணா யாருப்பா அது? இங்க யாரும் இல்லையே தாத்தா. தம்பி என்ன சொல்ற? இந்த திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கான், யாரும் இல்லைங்கிற. எங்க? ஐயோ, உங்களுக்கும் கண் தெரியலையா? கணேசா, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? இது முதலாளி,
இங்க 2 பேர் இருக்காங்க. ஆமா 2 பேர் தான் இருக்கோம். நானு சரவண. இல்ல அது அப்போ 3 பேர் இருக்காங்க இங்க. சரவண இவன் என்னப்பா சொல்றான்? அதான் நானு தாத்தா நீங்க. ஐயோ இங்க 1 2 3 4 பேர் இருக்காங்க இங்க. ஆமா நானு ஐயா சரவண நீ 4 பேர் தான் இருக்கோம். கணேசா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல. உங்க குடும்பத்துக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இங்க வந்து 1 2 5 பேர் இருக்காங்க. டேய் கணேசா இந்த பாருங்க, நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அதை விட கூடுதலா ஒரு ஆள் இங்க இருக்கா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். தாத்தா இவன் வளர்றான். யாரு? நீதான். எப்போ? சரவணா அவன் எப்பவுமே இப்படித்தான். நீ போடா நாயே. டேய் முதல்ல எனக்கு கண்ணு தெரியாது சொன்ன, இப்ப தாத்தா நாயின் கூப்பிடுறியா? முதலாளியா? டேய் கணேசா தாத்தா இவன் குடிச்சிருக்கா போல இருக்கு. இல்ல இவன் மேல சாரை நான் தடிக்குது. இல்ல இல்ல ஏய் சரவணா இந்த நாயை தூக்கி வெளியில எறி. ஓகே தாத்தா. குடிகார போய் இருந்துட்டேன்னு சொன்னா போனா போகுதுன்னு வேலையில சேர்த்துட்டேன். மறுபடியும் Just a little more. Here you go. என்ன ஆச்சுங்கறியா? எஸ். டேய் அரெஸ்ட் வாரண்ட் வந்த உடனே என்ன மாதிரி கிரிமினல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஊரில் நெஞ்சு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுவோம். அந்த மெத்தடை லண்டன்லேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதாச்சு. சரி இங்க வா. என்ன சாவியை ஒழுங்கா வச்சியா? வச்சிருக்கேன். அந்த லூஸ் கணேசன் இருக்கானே, அவன் தான் என்ன கண்ணால பார்த்து சாட்சி. அவன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் ஒண்ணுமெல்லாம் போயிடும். அதனால அவன் நீ க்ளோஸ் பண்ணிடு. ஏடா கத்துற, மாட்டி விட்டுறாதடா. இங்க யாரும் தமிழ் தெரியாது. இப்ப நாம பேசுறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அதே மாதிரி நாம் பண்ண போறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிடு. அது சரி. எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐசு, அந்த குண்டு பபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாட்டுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சா? ஐயோ எங்க எங்கயா? நான் கூட அந்த குண்டு பேபி திரும்ப வந்துச்சோன்னு பயந்துட்டேன். ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் ஜூஸ் இந்த கொண்டு வந்தா ஐசு. டார்லிங், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடியில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங், ஜூஸ். முகம் பாக்குறானு. ஏய், இத நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். ஏய், நீயும் கதிரவன் தான் பாஸை போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன ஷூட் பண்ணிடுவார். கும்பிட போன தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். ஒண்ணு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி அது வந்துட்டோம். என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்னே எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? போயா போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும். ஒன்னு தொலைச்சு போடுறேன். தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு?
போகிறீங்களா? யோ, நான் உன்னை போ சொன்னா நீ என்ன போன்னு சொல்ற? போயா போ. இனிமே இப்படி நடந்தது காரை மாத்தறணும். டாடி, நான் மாத்திடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, உள்ளே யாரோ இருக்காங்க. மம்மி யாரு பாருங்க. ஐயோ யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோம்மா பேபி அம்மா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை முழியும் சரியில்லை. தள்ளுங்கறல. அம்மா ஐயோ அம்மா. யாரோ இருக்காங்க. யாரோ காணோமே. ஐயோ நான் பார்த்தனே. நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க. இல்லம்மா, அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க. ஆமா, ஓடி போன உங்க அப்பா இருக்கான். போ பயமில்ல. ஏய், குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேடா. வாய் மூடியா. ஆமா, வெளிய போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே, திரும்பி வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? ஜூஸ் என்னாச்சு உங்களுக்கு? நீ இன்னும் போகலையாடி? எங்க வழி இருக்கு எருமை? எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளிய நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார். அந்த காரா? சொல்லு. அந்த காரு, அது காரு. யோ, அதான் யார் காருன்னு கேக்குறல? யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னையா பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா, சொல்ல வேண்டியதானே? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டேன். நீ கிளைண்டுமா அவரு? வெளியில நிக்கிற காரு என்னது? ஜூஸ் எனக்கு. ஏயா முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே? என்ன டப்பு நடிக்கிறீங்க? இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். ஓகே வெடிமுத்து, see you in court. ஆமா, நம்ம 2 பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானா? ஏய், அம்மா, இந்த செயினை பாரு. செயினா? என்னையா இது செயின்? இது அந்த கார் மாதிரி, இது ஒரு செயின். ஓ, என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே, அது இதுதானா? Thank you my dear. Thank you so much. என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங்கி. குறும்பு. என் பர்த்டேக்கு இப்பதான் நீ gift வாங்கி கொடுத்திருக்க. Thank you யா. என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி. செயின்.